பாய் ப்ரோ. யாருக்கு பாய் சொல்கிறேன்னு தானே யோசிக்கிறீங்க? 400cc ஒரு பாய் சொல்லிட்டு வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி 350cc கூப்பிட்டோம் அப்படின்னா பஜாஜ் தான் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேடிஎம், ட்ராயம், பஜாஜ் அவங்களோட எல்லா பைக்ஸ்லையும் 400cc 350cc கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. பட் 400cc கேடிஎம்ல இருக்குது. நம்ம கூட டியூக்கோட 350 இருக்குது. இதை பார்க்காதீங்க, நான் மறைச்சிக்கிறேன். 350 தான் இது. ஏன்னா இப்போ டியூக் 390ல் 2 வேரியண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த புது கேடிஎம் டியூக் 350 எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. மகளே, 400cc 350cc மாறினால என்னதான் லாபம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். இப்போ இந்த பைக்கில் ஒரு பெரிய லாபகரமான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன் ரோட் ப்ரைஸில் டிஃப்ரென்ஸ் மட்டும் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அப்படின்ற மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் தான் ப்ரைஸில் இருக்குது. 80,000 ரூபா 350க்கும் 390க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இந்த டியூக்கில். 80,000 அப்படின்னும் போது இட்ஸ் எ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது 390 350 வந்தது ஒர்த்து தான் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். என்னென்ன மாறி இருக்குது, எதுவும் டவுன் கிரேட் ஆயிருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஸோ 390 டிப்பிக்கலாக 390 தான். இங்கே நீங்கள் பார்க்கலாம், டிஆர்லாம் கட் பண்ணல. டிஆர்எல் இருக்குது, எல்இடி ஹெட்லைட்டு தான். இங்கே நம்பர் பிளேட் ஹோல்டர் வருது, எல்இடி இண்டிகேட்டர், அட்ஜஸ்டபிள் கிளச் அண்ட் பிரேக் லீவர்ஸ். பிளாக் ஃபினிஷ் பண்ணாலும் அட்ஜஸ்டபிள். ஆனால் அதே மாதிரி ஃப்ரண்ட்ல யூஎஸ்டி ஃபோக்ஸ், WP அப்பெக்ஸ் யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சஸ்பென்ஷன் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் எடுக்கலை. ஸ்டில் கம்ப்ரஷன் அண்ட் ரீபவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நல்ல விஷயம். ஃப்ரண்ட் டயர் அலாய் வீல் சேம் தான். டிஸ்க் ரோட்டர் சைஸ் சேம் தான். டயரோட சைஸ் சேம் தான். பஜாஜ் இப்போ கேடிஎம் ஃபுல்லாக அக்வயர் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த ப்ரீமியம் ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணுற மாதிரி எந்த விஷயத்தையும் கட் டவுன் பண்ணல. பஜாஜ் பைக்ஸில் அந்த விஷயம் நடக்கும், பட் இந்த கேடிஎம் பைக்கில் அது நடக்கலை. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் பார்க்கப்படுது. சைடில் பார்த்தோம்னா சைட்லையும் பெருசாக எந்த மாற்றம் நடந்த மாதிரி தெரியல. பட் கலர் ஸ்கீம்ஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது பிளாக் கலர். இங்கே கிராஃபிக்ஸில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இங்கே 319 இருக்குது பார்த்தீங்களா? இதை 315 மாற்றிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். பட் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் 390 நேம் ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஸோ அதனால இதை நம்ம 315 மாற்றணும் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ அதனால கேடிஎம் என்ன பண்ணியிருக்காங்க, 390 ஸ்டாண்டர்ட் அப்படின்றது 349cc கிடைக்கும். அப்படியே அடுத்த வேரியன்ட் 390Rன்னு ஒரு வேரியன்ட் இருக்கு, அதான் டாப் வேரியன்ட். அண்ட் அதில் 398cc இன்ஜின் இருக்கு. ஸோ 2 இன்ஜின் ஆப்ஷன். அந்த 2 இன்ஜின் ஆப்ஷனுக்காக 2 வேரியன்ட். அண்ட் இப்போ புதுசாக ஒரு ப்ளூ கலர் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் பார்க்க நல்லா இருக்கு. இந்த பிளாக் கலரும் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சு. அண்ட் 250ல் ஒரு கிரே கலர் கொடுத்தாங்க, அதை நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ அது பயங்கரமான வரவேற்பு அந்த வீடியோவுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ கேடிஎம்மோட மூவ், அதாவது பஜாஜோட மூவ் கேடிஎம்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். போது எங்கே பார்த்தாலும் ஆரஞ்சு, பட் இப்போ ஆரஞ்சை செட்டில் டவுன் பண்ணி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பொசிஷனிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரேமில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அதே மாதிரி கிராஃபிக்ஸ்லையும் பெரிய மாற்றம் கிடையாது. இது அப்படியே ஆக்சுவலாக ஒரு 390 மாதிரியே தான் இருக்குது. இதுக்குள்ளே போய் இது ஓகே 349cc அப்படின்னு சொல்லி யாரும் பார்க்க போகிறது கிடையாது. இது 390 அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் இப்போ அந்த நியூஸ் பெருசாக ஸ்ப்ரெட் ஆகலை. ஆச்சு அப்படின்னா மேபி ஐடென்டிஃபை பண்ண வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் என்னோட கருத்து. அண்ட் சேடலோட ஹைட் பாருங்கள். இது ஒரு நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக், அதாவது ஸ்ட்ரீட் ஃபைட்டர், ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் டிசைனில் இருக்கும். ஃப்ரம் த பிகினிங் இந்த ஃப்ரண்ட் டயரில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே இந்த ஹெட்லைட் லெவல். ஸோ இந்த கவாசகி பைக்ஸில் சுகூமி டிசைன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இந்த பைக்கு டிசைன் பண்ண. பட் சுகூமி கிடையாது, அது அவங்களோட டிசைன் லாங்குவேஜ் இன்ஜினியரிங். பட் இது வேற, கம்ப்ளீட்டாக வேற, ஆஸ்ட்ரியன் தான். கேடிஎம் பைக்ஸில் ஸ்பெஷலாக நான் பார்க்குற விஷயம் அந்த ப்ரீமியம் டச்சஸ், பெயிண்டோட குவாலிட்டி அண்ட் அந்த பேனலோட குவாலிட்டி. ஸோ எந்த இடத்துலையுமே ஒரு பேசிக்காக ரொம்ப நார்மலாக தெரியவே தெரியாது. ஸோ அதுதான் ஒரு விஷயம். நாங்கள் ரீசெண்டாக டியூக் 250க்கும் எக்ஸ்ட்ரீம் 250 ஒரு கம்பேரிசன் வச்சுருந்தோம். அதில் பக்கத்தில் 2 பைக் நிற்குது. லிட்ரலாக இந்த பைக்கோட காஸ்மெட்டிக்ஸ் ஒரு ப்ரீமியம் லெவலில் பொசிஷன் பண்ணுது. ஸ்விட்ச் கியரில் இருக்கட்டும், யூஏஆர் இருக்கட்டும், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்க யூஏஆர் இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ப்ரீமியம் லெவலில். ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா, 20,000 எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? இதெல்லாம் உங்களுக்கு ஸ்பெஷலாக கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். ஆனால் இந்த பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டி 15 லிட்டர்ஸ். இது ஸ்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது. இதை வச்சு நீங்கள் டூரிங் பண்ணலாம். நேக்கட் பைக்ஸை வச்சு எப்பயுமே நீங்கள் ஃபுல்லி ஸ்போர்ட்ஸை ட்ராக்லையும் யூஸ் பண்ணலாம், வேணா டூரிங்கும் பண்ணலாம், வேணா சிட்டி யூசேஜும் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு மல்டி பர்பஸ் பைக் தான் இந்த பைக். ஸோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த குவாலிட்டி ஆஃப் த பைக் கண்டிப்பாக நம்ம பேசி தான் ஆகணும். இந்த சைட் மிரர்ஸோட குவாலிட்டி சான்ஸ்லெஸ். இந்த மாஸ்டர் சிலிண்டர் நீங்கள் பாருங்கள், இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஃபினிஷிங், அந்த கேப்பை பாருங்கள், இதெல்லாம் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். டிசைன் டு டீட்டெயில் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி ரைட் பை வயர் த்ரால் கொடுத்துருக்காங்க. நோ காம்ப்ரமைஸ், வயர் த்ராட்டலுக்கு போல. ஏன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் என்ஜாய் பண்ணால் இந்த ஹார்ட்வேர்ஸ் இல்லைன்னா அதை என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அது மேட்ச் ஆகாது அப்படின்ற ஒரு தாட் இருக்கலாம். ஆனால் அதே மாதிரி டிஎஃப்டி கிளஸ்டர், அதில் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, 3 ரைட் மோட்ஸ். இப்போ ஒரு ஸ்விட்சுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க லெஃப்ட் சைடில். அதில் ரைட் மோட்,
ரெயின், ஸ்ட்ரீட், ட்ராக் அண்ட் ஏபிஎஸ் அண்ட் சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் இருக்குது இந்த பைக்கில். ஆனால் அது போக ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ நான் அந்த இடத்துல வரும்போது மண் இருந்துச்சு, நான் த்ராட்டில் ஹெவியாக தான் கொடுக்குறேன், பட் அந்த வீல் வந்து அப்படியே இந்த ட்ராக்ஷன் லெவலில் மெயின்டைன் பண்ணுது. அதை லிட்டரலாக ரைடர் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா அடிக்கிட்டே போகலாம். இப்போ புதுசாக க்ரூஸ் கண்ட்ரோல் கூட ரீசெண்டாக ஆட் பண்ணாங்க. அதுக்கு பக்கத்தில் இப்போ ஆட் பண்ணியிருக்க சுவிட்ச் தான் புதுசு. ஆனால் அது போக வந்து பை டைரக்ஷனல் குவிக் ஷிஃப்டர்ஸ் இருக்குது. ரிமூவ் பண்ணல நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலான ஃபீச்சர் ஸ்லிப்பர் கிளச். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர் லிஸ்ட்டும் அடிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த செக்மெண்ட்ல. இந்த பைக்கில் மட்டும்தான் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த பைக்கோட காம்படிட்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பைக்ஸ் இருக்குது. அதில் நம்ம இப்போ 350 ஆனனால ஆர்டிஆர் 310 எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா அந்த பைக்கில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ், நம்ம சொல்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதுலேயே இருக்குது. பட் இது வந்து கொஞ்சம் யூனிக்கான ஆகேன்னு சொன்ன மாதிரி இந்த ப்ரீமியம் லெவலில் பொசிஷன் ஆகும். அவ்வளோதான் வித்தியாசம். அண்ட் அலுமினியம் ஸ்விங்காம் நீங்கள் பார்க்கலாம். ரியலில் வந்து 150 செக்ஷன் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 150 செக்ஷன் கண்டிப்பாக அந்த பைக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். அதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த டைனமிக்ஸு அண்ட் அதே மாதிரி ரைடர் ட்ரையாங்கில் நம்ம பார்ப்போம். சீட்ஸ் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் ஏற்ற மாதிரி பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி யூஸ் பண்ணுறது டவுட்டு தான். ஏன்னா சேடலோட ஹெட் கூட கிராப் ஹேண்டில்னால ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இடத்துலையுமே குவாலிட்டி காம்ப்ரமைஸே கிடையாது. எப்பயுமே கேடிஎம் பைக்ஸ் ரிவ்யூ பண்ணும்போது ஒரு பாயிண்ட் நான் சொல்லுவேன், இந்த பைக்குக்கு நம்ம இந்த விலை ஏன் கொடுக்கணும்னா இந்த பைக்கில் இந்த விஷயம், இந்த ப்ரீமியம்னஸ் அது வந்து இருக்குது அப்படின்றத சொல்லுவேன். ஸோ அதை வந்து அகைன் நான் சொல்கிறேன். ஏன்னா 80,000 அப்படின்னும் போது 80,000க்கு எல்லாமே கிடைக்குது ஒரு ஹோல் பேக்கேஜாக. கிட்டத்தட்ட ஒரு 40 cc கிலோ தான் டிஃப்ரென்ஸு. ஜிஎஸ்டி எவ்வளோ பெரிய கேம் ப்ளே பண்ணுது பாருங்க. ஸோ அப்போ வந்து இது எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ். இதனால தான் பைக்கர்ஸ் வந்து ஹாப்பியாக இருக்காங்க 350 cc கீழே வாங்கணும்னு நினச்சவங்க. நிறைய விஷயங்களை பேசுகிறோம். பைக்கில் மொத்தமாக மாறி இருக்கதே அந்த பைக்கோட இன்ஜின் தான். அதை பற்றி பேசலைன்னா எப்படி? கண்டிப்பாக பேசி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த பைக்கோட இன்ஜின் வந்து இப்போ 349 cc ஆச்சு. 349 அப்படின்னும் போது ஓகே. ஸோ 398லேருந்து 349 ஆயிருக்கு. அது பார்க்கும்போது பவரில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் பார்த்தேன். ஏன்னா இப்போ நம்ம ட்ரையம்ப்ல த்ரக்ஸ்டன்னு ஆனால் அதே மாதிரி இந்த ட்ராக்கரில் வந்து 40 bhp டிரைவ் பண்ணியிருந்தாங்க 350லே. முதல் 398லேயும் 40+ பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ 349லேயும் 40 bhp டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு குட் பார்ட்டாக பார்த்தோம். இங்கே வந்து 41 bhp டிரைவ் பண்ணியிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த அல்டிமேட் ஒன். ஏன்னா 349ல் 41 பெருசாக நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த டியூனிங் வந்து கொஞ்சம் தான் மாறி இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். 390 ஆரோட இன்ஜின் 398 cc 46 bhp 39 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. போர் லெவல் சேம் தான், பட் ஸ்ட்ரோக் வந்து 398ல 64 mm. இங்க புது 349 cc பார்த்தோம்னா 41.5 bhp ப்ரொடியூஸ் பண்ணுது, 33.5 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 89 mm போர் தான், பட் ஸ்ட்ரோக்கோட லெவல் மட்டும் 56.15 வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. பவர் கம்மியா இருக்கணும்னே எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் வர கேள்வி மைலேஜ் அதிகமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி. எஸ், மைலேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மொதல் வந்து இந்த பைக் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் கிட்ட மைலேஜ் கொடுக்குதுன்னு சொன்னாங்க. 20லேருந்து 25. இப்போ பார்த்தோன்னா அந்த 25 நம்பர்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொதல் அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் எக்கனாமி டிரைவிங்லாம் பண்ண அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் 25 நல்ல எக்கனாமியாக விட்டு 26 கூட எதிர்பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிசியும் கம்மியாகல, ரொம்ப பவரும் கம்மியாகல. அதனால ரொம்ப நம்பர்லாம் ஏற்ற முடியாது மைலேஜில். அது பார்க்கும்போது இந்த இன்ஜின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா லோ அண்ட் டார்க் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருசாக அந்த அளவுக்கு ஆகா ஓகோன்னு இருக்காது. பட் ஸ்டில் ஸோ மிட் ரேஞ்சில் நல்ல பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ லோ அண்ட்லேயுமே வந்து டார்க் கம்மி பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 6 Nm டார்க் கம்மியாயிருச்சு. ஆனால் அதே மாதிரி 5 ஹார்ஸ் பவர் கிட்ட கம்மியாயிருக்கு. அப்படி பார்க்கும்போது பிலோ 5000 RPMல நீங்கள் ஃபீல் பண்ணிடுவீங்க. நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நீங்கள் இப்போ தான் 390 ஓட்டி பார்க்க போறீங்கன்னா அது உங்களுக்கு தெரியாது. பட் நீங்கள் முதல் 390 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. நான் சும்மா எல்லாத்தையும் வார்த்தையிலே சொல்கிறத விட ஸோ லைவ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு வாங்க மக்களை. டியூக் 350 ரெடி டு ரேஸ். யூஐ கொஞ்சம் மாறி இருக்குன்னு சொல்லலாம், பட் நல்லா விசிபிளாக இருக்குது. மேலே பார்த்து பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் முன்னாடி தான் இருக்குது, பட் ஓரளவுக்கு அப்ரைட்டாக இருக்குது. இது வந்து 390லேருந்து 350 ஆக்கியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம பேப்பரை பார்க்க வேணாம். டேரெக்டாக 390க்கும் 350க்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னு ரோட்டில் பார்ப்போம். பேப்பரை விட்டுருவோம். ஸ்டார்ட் பண்ணலாம். அட்ஜஸ்டபிள் கிளச் அண்ட் பிரேக் லீவர்ஸ் இருக்குது. ஃபைன், ஸ்டார்ட். டிப்பிக்கல் 390யோட நோட். ஏன்னா ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை இல்லையா சிசியில். ஸோ அதனால் அதில் நீங்கள் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்க முடியாது நோட்டில். பட் ஸ்டில் பார் நம்ம பார்ப்போம். இதில் ரைட் மோட்ஸ் இருக்குது. இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணால் டேரெக்டாக ரைட் மோட் போகும். ட்ராக் ரெயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ரெயின் மோடுக்கு யூஐ மாறிடும். ஃபர்ஸ்ட் கியர் இனிஷியலில் கொஞ்சம் டார்க்கியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம கிளச்சை விட்டோன்னே அந்த பைக்கோட பவர் பைட்டிங்லேயே ஃபீல் பண்ணிடலாம் எந்த அளவுக்கு டார்க் டெலிவரி இருக்குன்னு. ஆல்மோஸ்ட் ஒரு 11 வரைக்கும் போயிட்டு அப்படியே கீழே வந்திருக்கு. ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் இருக்குது. 3000 RPM. 4க்கு மேலே வைப்ரேஷன் ஃபீல் பண்ணிடலாம் நீங்கள் கண்டிப்பாக. ஓகே, பவர் வந்து ஒரு மாதிரி அந்த டியூக் 250ல் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நம்ம ரைட் மோடை மாற்றிடுவோம். ஸோ ட்ராக் மோடில் இருக்கோம். இப்போ பார்க்கலாம்.
இப்போ 11 km/h வரைக்கும் போகுது. பட் அப்படியே கம்மியாகுது பார்த்தீங்களா, செட் ஆகலை அந்த ஸ்பீடில். ஓகே 2 3 4 இதில் ஒரு மாதிரி ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்குது. 10,000 RPM மேக்ஸிமம். இட்ஸ் இன்சேன். 80 km/h in second gear because இது ஒரு 350cc. ட்ராக் மோடில் ஒரு மாதிரி அடாப்டிவாக இருக்குது. பட் மிச்ச மோட்ஸில் வந்து ஏதோ பவர் லேக் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து அப்படியே ஒரு மாதிரி உள்ளே போய் பவர் இப்படி போயிட்டு இப்படி உள்ளே போயிட்டு இப்படி வந்தால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. மாதிரி செகண்ட் கியர்ல ஆல்மோஸ்ட் ஒரு 106 km/h போயிருக்கு. சொல்ல போனா நல்ல க்ரூசிங், ஸ்பீட் க்ரூசிங்கே பண்ணலாம். 0 to 60 எவ்வளோ ஸ்பீடில் கிளாக் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் 390 வந்து செக் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் 0 to 60 வந்து ரொம்ப குயிக்காக கிளாக் ஆகிருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ கிடச்சிச்சுன்னா கம்பேர் பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா எப்படி இந்த பைக் எவ்வளோ குயிக்காக இருக்குன்னு பார்ப்போம். 0 to 60 3 2 1 கோ. சிக்ஸ்டி கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகுது. ஓகே தான். ஆனால் ஒரு சின்ன மைனர் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். 0 to 100 பார்ப்போம். 3 2 1 கோ. ஸ்பீடாக போயிடுச்சு. பிகாஸ் நம்ம இதை வந்து 390லேருந்து 350 வந்திருக்கு. ஸோ அதனால நம்ம ரொம்ப டீக்ரேடோ டவுன் கிரேடோ பண்ணி பார்க்கக்கூடாது, அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வரேன். தாழ்வாக நினைக்காதீர்கள் அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கக்கூடாது. ஆக்சுவலி 390 இன்ஜின்லேருந்து 350 டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஃபைன். 0 to 60 பார்த்துட்டோம். 60 to 0 இன் ரியர் பிரேக்ஸ். பின்னா டயர் வந்து சவுண்ட்லாம் கிரியேட் பண்ணுது. பட் ஸ்டாப்பிங் இஸ் குட். ட்ராக் மோடு ஸ்பெஷலாக எனக்கு பிடிச்சிருக்கு. ஸ்ட்ரீட் மோடு ஃபைன், சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. பட் ரெயின் மோடு வந்து கொஞ்சம் லேகியாக தான் இருக்கு. க்ரூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு 100 க்ரூஸ் பண்ணுறேன். 6 gears அப்ளை பண்ணியாச்சு. க்ரூஸ் ஆன் பண்ணிட்டேன். நீங்கள் பார்க்கலாம் இந்த பைக்கில் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு. அது உங்களுக்கு வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண தெரியுமான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி செட் பண்ணோன்னே ஒரு மாதிரி த்ரில் காமிக்கும். இப்போ நான் 88ல செட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ ஸ்பீடை கூட்டவும் செய்யலாம். அந்த கூட்டுறேன் பாருங்க. இப்போ ஸ்பீட் ஏறுதா? ஆனால் குறைக்கலாம். குறைச்சா கட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ 75ல வச்சிருக்கேன். பார்த்தீங்களா, க்ரூஸ் ஆக்சுவலி நல்லா ஒர்க் ஆகுது. ஓகே. ஆனால் அதே மாதிரி இதில் ஸ்லிப்பர் கிளச்சும் இருக்கு. நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பை டைரக்ஷன் குவிக் ஷிஃப்ட் வச்சிருக்கு. மறக்கல. 1 by 1 போவோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். வாவ், பெரிய பெரிய சூப்பர் பைக்ஸ்ல இருக்க ஒரு ஃபீச்சர் அக்யூரேட் லெவல்ல வந்து வேற மாதிரி இருக்கு. அந்த அக்யூரசி நிறைய பிராண்ட் ஷிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க. பட் அதுல ஒரு சின்ன ஸ்டிஃப்னஸோ ஒரு ஸ்டக்கோ இருக்கும். பட் இது வந்து ரொம்ப கேஷுவலா அபவ் 4000 RPMல கூலா அங்க பாருங்க. எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. எஃபர்ட்லெஸ், பியூர்லி எஃபர்ட்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து 60 to 0 இன் ஃப்ரண்ட் பிரேக்ஸ்ல பார்த்துருவோம் எவ்வளோ ஸ்பீடாக ஸ்டாப் ஆகுது. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் இருக்க பைக்கில் பிரேக்ஸ் இல்லைன்னா எப்படி அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ அதனால 60 to 0 இன் ஃப்ரண்ட் பிரேக்ஸ். சூப்பர் ஸ்டாப். ராக்கெட் தான். ட்ராக் மோடு ஓட்டி பார்த்துட்டோம். நான் அந்த ஸ்ட்ரீட் மோட்லேயும் உங்களுக்கு ஓட்டி காமிச்சிடுறேன். ஸ்ட்ரீட் மோட் ல வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம், அந்த கியர் மாறுது டங் அப்படின்னு அடிக்கும். ஸோ அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எத்தனை பேர் அதை என்ஜாய் பண்ணியிருக்கீங்க? அதே மாதிரி இந்த ஒரு லோ இந்த ஸ்பீடில் இந்த மாதிரி இடத்துல வந்து த்ராட்டில் அப்படி ட்விஸ்ட் பண்ணும்போது ஒரு சவுண்டு கேட்குது புது 390 அந்த எக்ஸாஸ்ட்டில். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். டர்னிங் ரேடியஸ் கொஞ்சம் கம்மி தான். இதில் உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமும் இருக்குது. ஃபைன். மிட் ரேஞ்சில் போய்கிட்டே இருக்கு. ஆனால் இது வந்து கொஞ்சம் கண்ட்ரோலபிளாக இருக்குது. அதாவது முதல் 390 வந்து அன்கண்ட்ரோல்டாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஸ்பெஷலாக.
ஸ்வீட் ஸ்பாட் பார்ப்போம் நம்ம. ஆட் நம்பர்ஸ் விட்டுட்டு ஈவன் நம்பர்ஸ்ல டியூன் பண்ணிருக்காங்க. ஈவன் நம்பர்ஸ்ல ஸ்வீட் ஸ்பாட் நல்லாவே இருக்கு. பட் அந்த இனிஷியல் ரேஞ்ச் அந்த 4000 கொஞ்சம் பவர் லேக நீங்க லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஆல்ரெடி இது ஒரு 390 தான், விலை கம்மியான ஒரு 390 அப்படின்னு சொல்லலாம். சாரி 350. பேட்ஜை மறந்துடக்கூடாது. இப்போ நான் வந்து ஒரு 110ல க்ரூஸ் பண்றேன். 60 கியர்ல 110 ஈஸி க்ரூசிங். அகைன் 7ல தான் க்ரூஸ் பண்றேன். நல்லா இருக்கு. ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் லெவல்லாம் வந்து இந்த ஸ்பீட்ல க்ரூஸ் பண்ணும்போது கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லா தான் இருக்கு. பட் உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 110ல நம்ம க்ரூஸ் பண்ணிருக்கோம். ஒரு மாதிரி கான்ஃபிடண்டா போகுது. நேக்கட் பைக்னாலும் 120 கூட நீங்க எடுக்கலாம். க்ரூஸ் பண்ணுவோம். இப்ப 120 க்ரூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி தான் இருக்கு. பட் 110 வந்து ஒரு நல்ல க்ரூசிங் அந்த பைக்ல பார்க்கப்படுது. வைப்ரேஷன் இருக்கதான் செய்யுது. ஆனா அதே மாதிரி பவர் லேக் லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. இதான் என்னோட கருத்து. இதை தவிர்த்து இது ஒரு 390 தான். ஃபீச்சரிஸ்டிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லி இந்த பைக்கை கண்டிப்பா சொல்லலாம். இப்போ இது அஃபோர்டபுளும் கூட. ஸோ இதான் என்னோட கருத்து. நீங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. ஸோ பவர் லேக் வந்து நீங்க நிறைய பைக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணுவீங்க. இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய பாயிண்டா இருக்காது, பெரிய ஒரு விஷயமா இருக்காதுன்னு சொல்ல வரேன். இதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அகைன் நோட் த பாயிண்ட். நீங்க நிறைய பைக் ஓட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பவர் லேக ஃபீல் பண்ணுவீங்க இந்த மினிமல் ஆர்பிஎம்ஸ்ல. அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தெரியவே போறதில்ல அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ 350 அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்கிறது தான் ஒரு அட்வான்டேஜ். மகளே டியூக் 390 யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்னு பார்ப்போம். இங்கிரஸ் சேடல் கொஞ்சம் ஹைட்டு தான், நீங்கள் காலை மேலே தூக்கி போட்டு தான் ஏறுற மாதிரி இருக்கும். பட் பைக்கோட வெயிட்னு பார்த்தோன்னா 160+160+ன்றது ஒரு நல்ல வெயிட், கம்மியான வெயிட்னு சொல்ல வரேன். ஸோ அதை பார்க்கும்போது ஈஸ் டு ரைடாக இருக்கும். சில பேருக்கு கால் கொஞ்சம் நீளமாக இருக்கும், அவங்க மடக்கிக்கிறதுக்கும் இந்த இடத்துல நீங்கள் இந்த ஸ்பேஸை பார்க்கலாம், எக்ஸசிவாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் 5.8 ஃபீட் 6 ஃபீட்னாலும் நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். ஹேண்டில் பார் வந்து இப்படி பொசிஷன் பண்ணியிருக்காங்க, இப்படியும் பண்ணல இப்படியும் பண்ணல, ஃபார்வர்ட்லேயும் இல்லை பேக்வர்ட்லேயும் இல்லை. ஸோ அது பார்க்கும் மிடில் பொசிஷன் பண்ணியிருக்காங்க. பட் லைட்டாக அந்த லாஸ்ட் பாயிண்டில் மட்டும் ரைடரை பார்த்து பெண்ட் பண்ணியிருக்காங்க. நைஸ். இதான் ரைடர் ட்ரையாங்கிள். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ரைடர் ட்ரையாங்கிளை நான் ஃபீல் பண்ணும்போது சிட்டிக்குள்ளேயும் சரி, ஹைவேஸ்லேயும் சரி, ட்ராக்லேயும் சரி, 3 இடத்துலையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் டுவர்ட்ஸ் ரைடர் இருந்தால் ஈஸியாக இருக்கும், இங்கேயே பிடிச்சிடலாம். ஸோ அது பார்க்கும்போது இந்த ஒரு பாயிண்ட் லீன் வராது. ஓகே, இது வந்து என்னோட தாட்டு. ஆனால் இது வந்து ஹேண்டில் பாரை நீங்கள் டில்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப டில்ட் பண்ண முடியாது, டைனமிக்ஸையும் ஸ்பாயில் பண்ண முடியாது இல்லையா. அப்படி பார்க்கும்போது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை கலட்டி அதில் இருக்க அலாங்கியை நீங்கள் ரிமூவ் பண்ணி தான் இந்த ஹேண்டில் பாரை முன்னாடி டில்ட் பண்ணணும். இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், நீங்கள் சர்வீஸ் சென்டரில் தான் பண்ணணும். அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் அதே மாதிரி ரொம்ப காம்பாக்ட்ன்றது வந்து இந்த டேங்கோட சைஸ், இந்த பேனல் மட்டும்தான் பெருசாக இருக்குது, அதை தவிர இந்த பைக்கில் வந்து எதுவுமே பெருசாக இல்லை. அண்ட் 2 ஃபுட்டுமே கீழே பிளேஸ் ஆயிடுச்சு, முட்டும் மடங்கி தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் போஸ்டர். சீட்டு வந்து இன்னுமே கொஞ்சம் சாஃப்டாக போயிருக்கலாம். ஸோ நான் சிட்டிக்குள்ள ஓட்டுறவங்க லைட்டாக ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது சீட் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக சைட் போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இது வந்து ப்ராப்பர் ட்ராக் பைக் கிடையாது, சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சீட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க வேண்டியது ப்ரைஸ். 80,000 ப்ரைஸ் டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டேன். பட் எக்ஸாக்டான ஆன் ரோட் ப்ரைஸ் என்னன்னு சொல்கிறேன். டியூக் 390 ஸ்டாண்டர்ட், அதாவது 350cc ப்ரைஸ் 3,35,000. ஆனால் அதே மாதிரி டியூக் 390 ஆர் 390 ப்ரைஸ் வந்து 4,15,000. கிட்டத்தட்ட ஆன் ரோட் ப்ரைஸில் 80,000 ப்ரைஸ் டிஃபரன்ஸ். 80,000 போது இட்ஸ் a huge difference. முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ 390லேருந்து 350 மாறினதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அந்த ப்ரைசிங் தான். அஃபோர்டபுளான ரேஞ்சில், அதாவது 350ல 390 கம்பேர் பண்ணும்போது அஃபோர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறேன். இதுதான் அஃபோர்டபுள் நான் சொல்லலை, நோட் த பாயிண்ட். அப்படி பார்க்கும்போது இதான் என்னோட கருத்து. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தோன்னா ப்ரோஸ் நிறைய இருக்குது, டிசைன், ஃபீச்சர்ஸ், டைனமிக்ஸ், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் கான்னு பார்த்தோன்னா வைப்ரேஷன், சிங்கிள் சிலிண்டர் அவுட் பண்ணாலும் வைப்ரேஷன் இருக்க தான் செய்யுது. ஏன்னா 390லேருந்து பவர் கம்மியானாலும் சிசி கம்மியானாலும் வைப்ரேஷன் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதே மாதிரி லோ அண்ட் டார்க் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அண்ட் ஃபைனலான விஷயம், அந்த லேக் வந்து நீங்கள் 390 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஸோ இது வந்து 50% ப்ரோஸ் 50% கான்குள்ளே வரும். ஸோ இதான் என்னோட கருத்து ஓரலாக. இதை தவிர்த்து வந்து இந்த பைக்கில் நம்ம கான்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை. உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் 390 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த 390 அப்படின்னா
உங்களோட கருத்துக்கள் என்ன? மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது, சர்வீஸ் காஸ்ட்லாம் எவ்வளோ வருது, மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது, சர்வீஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் பற்றி நீங்கள் ஷார்ட்டாக ஒரு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. அது நெக்ஸ்ட் வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 400லேருந்து 350 சிசி ஆனதில் பெண்டிங்கில் ஒரே ஒரு பைக் மட்டும் இருக்குது. அதை வந்து நெக்ஸ்ட் நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம். கண்டிப்பாக உங்கள் மைண்டில் இப்போ ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். அது என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பைக் ஆன் தி வேல இருக்குது. வந்ததுக்கப்புறம் சீக்கிரமே எடுத்துகிட்டு வந்து டெஸ்ட் டே பண்ணி காமிக்கிறேன். சொல்லப்போனால் அதுதான் மோஸ்ட் அஃபோர்டபுள் 400 சிசி. ஓவரால் டியூக் 350 பற்றி என்னோட கருத்து இதுதான். உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயும் பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் பண்ணால் கியர்ஸ் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ரைட் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலி.